சூப்பரான போட்டி குழம்புங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் கொஞ்சமாக எண்ணெயில் ஊற்றி நல்லா அந்த எண்ணெயில் வந்து கத்திரிக்காய் வதக்கி வச்சுக்கோங்க. பேரலில் என்ன பண்ணுங்கன்னா வந்து குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா சோம்பு, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறமேல்ட்டு வந்து வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தக்காளி போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச கடலைப்பருப்பு அதையும் போட்டுருங்க. வாஷ் பண்ண போட்டி அதையும் போட்டுக்கோங்க. பேரலெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா மிக்சியில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, தேங்காய், கசகசா இதை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் தூக்கி இந்த குக்கரில் கொட்டி கொத்தமல்லி தூள் நல்லா 3 கரண்டி போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் கிளறி விட்டுட்டு அளவாக தண்ணியும் ஊற்றி நல்லா 15 20 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயில் வதக்கின கத்திரிக்காவையும் எடுத்து அதில் கொட்டி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ண விட்டிங்கன்னா கம கமன்னு சூப்பரான போட்டி குருமா ரெடி.